கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் வசனம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை இருக்கிறதல்லவா, அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். அங்கே என்ன எழுதியிருக்கிறது? இந்த வசனம் துவங்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தில் எல்லாவற்றிலேயும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்றதான எந்த காரியத்திலேயும், அது மகிழ்ச்சியான காரியமாக இருந்தாலும், நம்முடைய மனதை துக்கப்படுத்துகிற காரியமாக இருந்தாலும், அது நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், குறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும், இப்படி வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே எல்லாவற்றிலேயும் என்று துவங்கி அதற்கு அடுத்து கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கடவுளை பார்த்து நீங்கள் ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை துதிக்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். வாழ்ந்திருந்தாலும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம், தாழ்ந்திருந்தாலும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு இருந்தாலும், ஆண்டவரே நீர் என்னை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது, அது என் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டுமாம். ஏன் சொல்ல வேண்டும்? முதலாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நம்மை குறித்து தானே தேவ திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சித்தம் என்றால் விருப்பம் என்று ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை குறித்ததான விருப்பம், திட்டம், தீர்மானம் என்ன? நாம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதிலும் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள்? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக எதன் மூலமாக, யார் வாயிலாக நாம் மாறி இருக்கின்றோம் அல்லது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதின் மூலமாக, அல்லது கிறிஸ்து இயேசுவை நமக்காக மரிக்க கொடுத்து, அவருடைய மரத்து வாயிலாக நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கி கொடுத்து, அந்த ரட்சிப்பின் மூலமாய் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்றோம். இந்த கடவுள் நமக்கென்று மாபெரும் திட்டங்களை வைத்திருக்கின்றார். அந்த கடவுள் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை முன்குறித்து வைத்திருக்கின்றார். இடையிலே ஏற்படுகிறதான இந்த எல்லா பாடுகளும், கஷ்டங்களும், போராட்டங்களும், நிந்தைகளும், அவமானங்களும் அல்லது ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும், அது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது அல்லது பிசாசானவன் கொண்டு வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் திணிக்கும் பொழுது, கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? முறுமுறுக்கிற கடவுளுடைய பிள்ளைகளாக அல்ல, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நம்மை முன்குறித்த கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வாயிலாக நமக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் அடைவதற்கு ஒரு காலம், இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான பிரச்சனைகளும், நெருக்கடிகளும், போராட்டங்களும் தடையாக இருக்கவே முடியாது, தடையாக இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகையால் அதை அறிந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளை, அதை அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்வார்? அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார். ஆண்டவரே,
என் காரியங்கள் இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று, நான் என்ன செய்வது, நான் எப்படி மாற்றுவது, நான் எப்படி வழிக்கு கொண்டு வருவது, நான் எப்படி சமாளிப்பது என்று நான் அல்ல. ஆண்டவரே, உம்மால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆண்டவரே, தாயின் கருவிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். ஆகையால் கர்த்தாவே, என்னை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என்னை குறித்ததான ஆண்டவரே உம்முடைய திட்டம் தீர்மானங்கள் நிறைவேறும்படிக்கு தேவனுடைய திருக்கரத்தில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுது நான் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் மாறும் என்பதை நான் நிச்சயமாய் உணர்கின்றேன். காரணம், என் ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்கிற விசுவாசம் நமக்கு வேணும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவன் வாழ்க்கையில் அதிகமான பாடுகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். பாடுகளின் உச்சகட்டம் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத நிலைமை அல்லவா? ஆனால் ஒரு நாளும் தாவீது கடவுளை பார்த்து அவர் தூஷித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கவே முடியாது. ஓடினான், குகையிலே பதுங்கினான், வேஷம் போட்டான், எல்லாம் நடத்தினான். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவரே, ஏன் எனக்கு பொய் சொன்னீர், ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்தது, என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீரே, அதற்கும் சற்று சம்பந்தமில்லாதலின் இப்பொழுது நான் ஜீவன் தப்பும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, எல்லாரும் என்னை நெருக்குகிறார்களே, இத்தனை பாடுகள் அல்லவா என்று கேட்கவே இல்லை. காரணம், தாவீதிற்கு தெரியும், இந்த கஷ்டங்கள் அது சவுலாகட்டும், இன்னும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின யாராகிலும் கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னதமான தீர்மானத்தை அழித்து போடவே முடியாது, இல்லாமற் செய்யவே முடியாது என்பதை தாவீது உணர்ந்திருந்ததினால அவன் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்தான். தாவீதின் நாவில் அந்த வார்த்தை இருக்கிறதல்லவா? நீங்களும் நானும் அந்த சங்கீதத்தை படித்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள் மாற வேண்டும், நம்முடைய பாடுகள் எல்லாம் மறைந்து போக வேண்டும். ஒரே ஒரு காரியம், எப்படி ஆர்ப்பரித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் இடிந்து தரைமட்டமானதோ, அதே வண்ணமாக இன்றைக்கு இருக்கிற பிசாசானுடைய எல்லா சதிகளையும், நம்முடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த பாடுகளும் கஷ்டங்களும் நிர்மூலமாவதற்கு ஆண்டவரும் சொல்லித் தருகிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தருடைய கரத்திலே இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.